வெல்கம் டு டைம் வித் ஜனு. நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பர்பி எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இங்கே உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன். 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கருவேப்பிள்ளையும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட பூண்டு நான் ஒரு பல் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நான் ஒரு சின்ன பச்சை கொச்சிக்காவும் எடுத்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நான் மாவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து மாவு கரைசல் செஞ்சு வச்சுருக்கேன். நாங்கள் டிப் பண்ணி பொரிக்கிறதுக்காக நான் மாவு கரைசல், கொச்சிக்காய் தூள், மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு. கடாய்க்கு நான் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சோன்னே நான் அதுக்கு பூண்டு சேர்த்துக்கொள்கிறேன். பூண்டு சேர்த்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கே கருவேப்பிள்ளை சேர்த்துக்குறோம், ஏன்னா கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் இறங்குறதுக்கு. இப்போது நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் இதுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் எப்படியும் மாவுக்கும் கிழங்குக்கும் உப்பு சேர்த்து தான் வச்சுருப்பீங்க, அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பச்சை கொச்சிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். நான் ஏன் பச்சை கொச்சிக்காய் முதல்ல சேர்க்கலன்னு சொன்னால், இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பர்ஃபியில் கொஞ்சம் உள்ளுக்கு லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கும், அதனால். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி குக் பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் இருந்துட்டு, இப்போ நான் இதில் மஞ்சத்தூள், கொச்சிக்காய் தூள், மசாலா தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அந்த மசாலா தூள் எல்லாத்துலேயும் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போக வரைக்கும். இப்போ நான் இதுக்கு மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு சேர்த்துக்கொள்கிறேன். கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கிழங்கோட அளவை கூட்டி நீங்கள் கூடுதலாகவும் செஞ்சுக்கொள்ளலாம். நான் 250 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த அளவு ஸ்டேஜ் வந்தோடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணி நான் இதை கொஞ்சம் சூடு ஆற காட்டியும் வச்சுருக்கேன். வச்சு நான் இதை சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கொள்கிறேன், உருண்டை பிடிச்சி வச்சுக்கொள்கிறேன். நம்ம கட்லெட் அப்படி எதுவும் செய்கிறேன்னு சொன்னால் உருண்டை பிடிக்கும் இல்லையா, நம்மளோட சைஸுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போது நான் கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொதிக்க வச்சுட்டு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கத அந்த மாவு கரைசலில் டிப் பண்ணுறேன். டிப் பண்ணி நாங்கள் அதை கடாயில் போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா பொரிக்கிறதுனால பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம்.
நான் ஒரே தடயத்தில் 3 மாதிரி போட்டுக்கொள்கிறேன். போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நாங்கள் வந்து பிரட்டிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உருண்டை வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ என்னோடய உருளைக்கிழங்கு பருப்பி வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை எடுத்து சர்வ் பண்ணி கொள்கிறேன். நாங்கள் ஆசையாக செஞ்ச உருளைக்கிழங்கு பருப்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.